நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் தெரியுமாங்க? தஞ்சாவூர் சோழன் கார்ஸில். சோழன் கார்ஸில் என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ரெனால்ட் குவிட் ஒன்று இருக்குங்க. 4 ரெனால்ட் குவிட் இருக்குங்க. 2வது ரெட் கலரு, 3வது ஒரு கிரே கலரு, அடுத்து ஒரு எலிபென்ட் கிரே. ஃபோர்டு ஃபிகோ ஒன்று இருக்குங்க. அடுத்து இண்டிகா விஸ்டா, கலருமே நல்ல ஒரு ராயலான கலரு. மழை பெஞ்சிருந்தாலும் ப்ரீமியமாக எனக்கு தெரியுது அந்த கலரு. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். 4 டயரும் புது டயர் பாயிண்ட்டுங்க. அடுத்து வந்து டஸ்டரு ஒரு ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டோ இருக்குங்க, நியூ ஷேப்பில் இருக்குது. இதுதான் வந்து எலிபென்ட் கிரே. ஒரு ஸ்விஃப்ட் இருக்குங்க. அடுத்து இங்கே ஒரு அல்டோ இருக்குங்க, அல்டோ 800. இது இல்லாமல் ஒரு i10 இருக்குங்க, i10. அடுத்து வந்து உங்களுக்கு ஹுண்டாயில் அசன்ட் இருக்குது. அந்த சைடில் ஹோண்டா அமேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 கார் நம்ம பார்க்க போகிறாங்க நம்ம தஞ்சாவூர் சோழன் கார்ஸில். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். எல்லாருக்கும் ஒரு நல்ல கனவுக்கார் தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த கனவுக்கார் தேடிக்கிற பயணத்தில் நானும் உங்களோட ஒரு பங்களிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஒரு கார் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு யாருமே ஏங்காமலாம் இருக்க மாட்டோம். இங்கே வந்து சோழன் கார்ஸில் உங்களுக்கு ஃபினான்ஸும் கிடைக்குங்க. எல்லா காருக்குமே ஃபினான்ஸ் கிடைக்கும். ஒரு 2 காருக்கு இதில் கிடைக்காது. இண்டிகா விஸ்டாவுக்கும் ஹுண்டாயில் அசண்டுக்கும் கிடைக்காது. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ரெடி பேமெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காருடைய குவாலிட்டி நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெகோசியேட் பண்ணிக்கலாம் ப்ரைஸும். ஸோ அதனால் வாங்க வேகமாக ஒவ்வொரு கார்களையும் டீட்டெயில்ஸ் எக்ஸ்டீரியர் இன்டீரியரோட பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலரு ரெனால்ட் குவிட் RX T வேரியண்ட்டுங்க. இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்டீரியருடைய நீங்கள் குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப மேசிவாக இருக்குது. 2016 சிங்கிள் ஓனர், 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. RX T வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் ஒரு ரெட் கலர் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 3,43,000 விலை கோர் பண்ணுறாங்க. அதுவும் நெகோசியபிள் ரேட் தான். 2016 மார்க்கெட் ப்ரைஸ் தான். வாங்க அதுலேயே வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டி உங்களுக்கு மனசு பிடிச்சிச்சுன்னா நம்ம பேரெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெகோசியல் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சதுக்கு வந்து 2016 ஒரு 280 வரைக்குமே ஃபினான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டயர் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் டயர் ஆவரேஜாக தான் இருக்குது. பேக் டயர் ஒரு 70% சொல்லலாம். இன்டீரியருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குது. நீங்கள் எடுத்து போய் எந்த செலவும் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து வந்து ஒரு ஃபோர்டு ஃபிகோ ஒன்று இருக்குது. இது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ பார்த்தீங்கன்னா இது 2011 மாடல் பெட்ரோல். ஃபோர்டு ஃபிகோ பொதுவாக பெட்ரோல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. வண்டியுடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. பெட்ரோலில் இது வந்து உங்களுக்கு 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 ஓனருங்க. ஃபிகோங்க, ஃபோர்டு ஃபிகோ பார்த்தீங்கன்னா இது 2011 மாடல் பெட்ரோல். ஃபோர்டு ஃபிகோ பொதுவாக பெட்ரோல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. வண்டியுடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. பெட்ரோலில் இது வந்து உங்களுக்கு 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 ஓனருங்க. 4 விண்டோவுமே மேனுவல் விண்டோ தான். 4 விண்டோவுமே மேனுவல் விண்டோ தான். ஸோ உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இன்டீரியருடைய குவாலிட்டி நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குங்க. இன்டீரியருடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் டயர் புது டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் 4மே புது டயர் பாயிண்ட் கண்டிஷன். பெட்ரோலில் ஃபோர்டு ஃபிகோ. இது பார்த்தீங்கன்னா LX வேரியண்ட்டுங்க. இது வந்து TNR தான். 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2,52,000 விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ காருடைய குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நம்ம பார்க்கையிலே நல்லா இருக்குது. ஸோ நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2,52,000 ஃபோர்டு ஃபிகோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கார் ஹோண்டா அமேஸ் பார்க்கலாம். அடுத்து ஹோண்டா அமேஸுங்க. எஸ் மாடலு 2016ங்க. டீசல் 2 ஓனர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆமாம், 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எஸ் வேரியண்ட்னாலும் உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலிங் இதெல்லாம் வந்துடுது. வேல்யூம் ப்ளஸ் பட்டனு. 5 ஸ்பீடு தாங்க. 5 ஸ்பீடு மேனுவல் டீசல். இன்டீரியருடைய குவாலிட்டியை பாருங்களேங்க, ரொம்ப தரமாக இருக்குது. ஐவி கலரில் சீட் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஹோண்டா அமேஸு செம காருங்க. டிசைருக்கு பதிலாக ஹோண்டா அமேஸுக்கு கன்சிடர் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இந்த 24 ஹோண்டா அமேஸுக்கு டிசைரும் ஒரு காம்படிட்டராக வந்துட்டாருங்க. பட் டிசைர் சுசுக்கி செக்மெண்ட் வேறு, ஹோண்டா செக்மெண்ட் வேறு. இதை விரும்புகிறவங்க அந்த கேட்டகிரியில் போக மாட்டாங்க, அதை விரும்புகிறவங்க இந்த கேட்டகிரியில் வர மாட்டாங்க. இது ஒரு மாதிரியான ஒரு குவாலிட்டிங்க ஹோண்டா அமேஸ். இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னா TN49 தான். தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். 2016 2 ஓனர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க. 5,20,000 விலை கோட் பண்ணுறாங்க. 5,20,000 ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து வந்து வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து இண்டிகா விஸ்டா தாங்க. விஸ்டாவில் டீசல் தான். இது வந்து குவார்டர் ஜெட் இன்ஜின் தாங்க. 2009ங்க. FC 2029 வரைக்கும் இருக்குது. 5 வருஷம் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க குவாலிட்டி. விஸ்டா நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா 2009 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கலர் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நேரில் கூட வந்து பார்க்கலாம். ப்ரைஸுங்கிறது நெகோசியபிள் ரேட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைட் ப்ளூ வாங்க அந்த கலர் பேர். ஸோ 2009 2 ஓனர் 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் குவார்டர் ஜெட் இன்ஜின், இண்டிகா விஸ்டா, 4 டயருமே புது டயர் பாயிண்ட் தான். இண்டி பாருங்க 2,62,000 விலை கேட்குறாங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வண்டி பிடிச்சி போச்சுன்னா நெகோசியபிள் ரேட் தான். ஏன்னா 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. வண்டியுடைய குவாலிட்டி பாருங்க. குவாலிட்டி தகுந்த ஒரு சின்ன ப்ரைஸ் அனுசரித்து எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்தது எல்லா விதமான மக்களுக்கும் ஏற்ற காரு மாருதி சுசுகி ஆல்டோ 800ங்க. T49 வண்டி தான். தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 2015 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐனால என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது. பேக்கில் மேனுவல் விண்டோ தான் வரும். தரமாக இருக்குது. டேஷ்போர்டு தரமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த டேஷ்போர்டு இன்டீரியர் எல்லாமே க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுலேயுமே டேஷ்போர்டு இல்லை எவ்வளோக்கு வெயிலில் இருந்திருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் டேஷ்போர்ட்லாம் இன்டீரியர்லாம் காட்டுறது. ஸோ உங்களுக்கு யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டலாம். நேரில் வாங்க, வந்து வண்டியை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்குறேன், அவ்வளோதான். 2015 சிங்கிள் ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆல்டோ 800 LXI 2,80,000 விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். 2015 2,80,000 கிட்ட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 லட்ச ரூபா வரைக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் ஒரு 50,000 ஒரு 60,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்கள் எடுத்துக்கலாம். டயர் அவுட்லுக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தரமாக இருக்கும். நம்ம அடுத்த கார் போய் பார்க்கலாம். அடுத்த TN48 ரெனால்ட் குவிட் RXLங்க. செம கலரு. காருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த ஸ்டேரிங்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. வெறும் 12,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. என்னங்க இது, வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீ எல்லாத்துக்கும் சாக்காகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ 2020 மாடலுங்க. TN48 2020 ரெனால்ட் குவிட் RXL ஃபுல் சர்வீஸ் தான். கம்பெனி சர்வீஸ். வெறும் 12,000 கிலோமீட்டர். இப்போ தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். செகண்ட் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கும். சிங்கிள் ஓனருங்க. ரெட் கலரு. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 4,49,000 விலை கோட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வருது. பேக்கில் மேனுவல் விண்டோ தாங்க. டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் புதுசுங்க. ரெண்டு வந்து அதுவும் புதுசு தான். 100% மேலே சொல்லலாம். ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியன்ட். இன்டீரியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தரமாக இருக்குங்க. கார் ஓப்பன் பண்ணாலே நல்லா இருக்கு. 4,49,000 ஒரு சின்ன நெகோசியல் பண்ணானா என்ன ரேட்டுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வருவான்னு. அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். என்னெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ 4,49,000 ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்த டஸ்டருக்கான கிரேஸ் குறையவே இல்லைங்க. மார்க்கெட்டில் டஸ்டர்னு வந்து நல்ல சேல்ஸில் தாங்க இருக்குது. ரெனால்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்லலாம் அழகாக எழுதியிருக்காரு. ஸோ 2016 ரெனால்ட் டஸ்டர் RX T வேரியண்ட்டு 110 PS. இதுவும் இங்கே இருக்கிற எல்லாமே கம்பெனி சர்வீஸுங்க. ஸோ 2016 2 ஓனர் சொல்லியிருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒயிட் கலர். தஞ்சாவூரில் இருக்குது. TN09 நம்பர் மட்டும் வந்து வேறு நம்பராக இருந்துச்சுன்னா இதோடைய காருடைய மதிப்பே இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி நீங்கள் ஆடியன்ஸ் என்ன மாதிரி எங்கள்கிட்ட கேட்குறீங்களோ அதை நீங்கள் கேட்குறது வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தன்னாலே எங்களுக்கு அழகாக தெரியுது. என்னன்னே தெரியலை. சரிங்க, இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கேட்குறாங்கன்னா 5,99,000. 5,99,000. ஏன் 6 லட்சம்னே போட்டிருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 5,99,000 என்ன ரேட்டுக்கு வரதுக்கு போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெனால்ட் டஸ்டர் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இது ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம இது LXI ஆல்டோ 800 ஒரு நியூ ஷேப் நல்லா இருக்குது. மழை பெஞ்சிருக்கனால காருடைய அழகு சும்மாவே நார்மலாக பார்க்கல அந்த பனித்துளிகளெல்லாம் பட்டு அழகாக இருக்குங்க. 2018 மாடல் 2 ஓனர் 54,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 2018 2 ஓனர் 54,000 கிலோமீட்டருக்கு. TN49 வண்டி. தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ காருடைய ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3,48,000 விலை கேட்குறாங்க. 3,48,000 விலை கேட்குறாங்க. 2018 2 ஓனர் ஆல்டோ LXI. காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு லைவில் வந்திருக்கும். ஃபினான்ஸ் ஈஸியாக கிடைக்கும். 2018 மாடலுங்கிறனால ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்துமே ஒரு ரெனால்ட் குவிட் தாங்க. இது வந்து 1000 சிசிங்க. 1000 சிசியில் எலிபென்ட் கிரேன்னு சொல்லுவாங்க. இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரும் நீங்கள் இப்போ லைவில் வந்திருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டயர் வந்து ஒரு 70% சொல்லலாம், அது ஒரு 90% சொல்லலாங்க. ரெனால்ட் குவிட் 2020 மாடல் சிங்கிள் ஓனர் 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த வண்டி 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏன்னா லோ கிலோமீட்டர்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துருது, ABS பிரேக் வந்துருது, கேமரா வந்துருது, ரிவர்ஸ் கேமரா வச்சிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் தான். RXT இது வந்து ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 4,69,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு
குவிட் வந்து பொதுவாக நல்லாயிருக்கும், அதாவது பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் 1000cc கலரும் செம கலரு. ரெனால் குவிட்டு ஆர்எக்ஸ் டி வேரியண்ட்டுங்க, 2021 மாடல். 2020 இருக்குது, 2018 இருக்குது, 2016 இருக்குது, 2021 வந்துச்சு. சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. TN 82 வண்டி. உங்களுக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கொண்டு எந்த செலவும் கிடையாது. இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 4,80,000 விலை கேட்குறாங்க. இதோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரோடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க, பார்க்கவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்விஃப்ட் வந்து எப்படி சொல்றது, அவர் தடிக்காட்டு ராஜா, அவங்க பாட்டுக்கு அவங்க மார்க்கெட்டில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டீசல் வேரியண்ட்டுங்க, 2012 மாடல், சிங்கிள் ஓனர், 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2012 சிங்கிள் ஓனர், 1,40,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ஸ்விஃப்டில் VDI டீசல், TN 28 வண்டி, TN 28 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னா 4,39,000 விலை கோட் பண்ணுறாங்க. 4,39,000. வாங்க நேரில் வாங்க. ஸ்விஃப்ட் கலர் நல்லா இருக்குங்க. இந்த கலரும் ஓகே. ஒயிட் கலர் சில பேர் கேட்டீங்க, ஒயிட் கலர் கிடைக்கல. சில்வர் கலர் எப்போவுமே எந்த இடத்துலையும் கொண்டு அனுப்பாட்டினோம்னா ஒரு சூப்பரான அருமையான லுக்கு கொடுக்கும். அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே இந்த காரை நிப்பாட்டும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது தனி லீடர் தான், மார்க்கெட் லீடர் தான் சொல்லணும். இதை காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு காருடைய ப்ரைஸ்லாம் அதிகமாகும் போது, அதாவது புது காருடைய ப்ரைஸ்லாம் அதிகமாகும் போது இந்த யூஸ்டு கார் ப்ரைஸ் வந்து குறைய மாட்டேங்குது. இதுக்கு மேலே இனியும் தான் குறையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு என்னமோ சாத்தியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் போடுறதுனாலும் சரி, கார் வாங்குறதுனாலும் சரி, இப்போ வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் நம்பி வாங்க, அதை நெகோசியேட் பண்ணுங்கள். பொருள் வாங்குற தரமான பொருளாக வாங்கிடுங்க. அந்த பொருளை வந்து நாளைக்கு சரி பண்ணிக்கலாம், அதை இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சி எந்த பொருளையும் வாங்கிடாதீங்க. அந்த பொருள் தரமாக இருந்துச்சுன்னா 10,000 சேர்த்து கூட கொடுத்துட்டு கார் எடுத்துக்கோங்க. பொருள் தரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கடந்து போயிருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப மனசு வேதனைப்பட்டுருவோம். அதனால் வந்து பொருளை செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த வண்டிக்கெலாம் நம்ம வந்து இவ்வளவுக்கு வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, சோழன் கார்ஸ்னு அவங்க ஒரு பிராண்டு, இத்தனை வருஷமாக அவங்க தொழில் பண்ணுறாங்க, ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் நம்ம தெளிவாக பேசுகிறோம். நானும் கேள்வி கேட்க முடியும். நான் இதே வந்து வேறு இடத்துல யாரும் தெரியாத ஆளுக்கிட்ட நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்த i10 பார்க்க போகிறாங்க. 2011 மாடலுங்க. அது மாதிரி அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுங்கிற பற்றிலாம் பேசியிருந்தேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிகளை வாங்கலாம், கேம்பிளிங்கில் போய் மாட்டிக்கிறாதீங்க. அதே மாதிரி மார்க்கெட் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால சொன்னேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிறாதீங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN 20 வண்டி, 2011 சிங்கிள் ஓனருங்க, 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு ஹுண்டாயில் i10 பொறுத்த வரைக்கும் யாருமே குறை சொல்ல முடியாது. வேறு எப்படி சொல்கிற, சொகுசுக்கு ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு நல்ல கார். ஸோ இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2,59,000 விலை கேட்குறாங்க. 2011 சிங்கிள் ஓனருக்கு. இது உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இதெல்லாம் வந்துடும். இன்டீரியருடைய குவாலிட்டியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டயர் பேண்ட் உங்களுக்கு 4 டயரும் ஆவரேஜாக இருக்குங்க. ஓகேங்க, இவ்வளோ கார்கள் தான். கொஞ்சம் வேகமாகவே சொல்லியிருப்பேன். ரொம்ப டெப்த்தாக முன்னாடி மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்த்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னா, இங்கே வந்து கார்கள் எல்லாமே நல்லா தான் நிப்பாட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது, இந்த கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். அடுத்த நீங்கள் வந்து ஒரு 70% கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி அந்த கார் இருக்கான்னு கேட்டு நேரில் வந்து நீங்கள் ஒரு 30% உங்களுடைய திருப்திக்கு நீங்கள் செக் பண்ணி ஓகே அப்படின்னா, எல்லாத்துக்கும் டிக் போட்டீங்க அப்படின்னா தாராளமாக நம்பி கார்களை எடுக்கலாம். என்னுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணலாம். நம்மளுடைய கனவு கார்களை தேடி தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமாக ஆர்வமாக இருக்கும். எவ்வளோ கார்கள் எதுவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர் சோழன் கார்ஸை கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.